விடுதலை புலிகள் ராஜீவ் காந்தியை கொலை செய்தார்கள். அதனால் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள். பஞ்சாப் விடுதலைக்காக போராடிய போராளிகள் இந்திரா காந்தியை கொண்டார்கள். அதால் பஞ்சாப் காலிஸ்தான் போராளிகள் பயங்கரவாதியாக்கப்பட்டார்கள். இதில் மர்ம முடிச்சு இன்னுமே அவுக்கப்படாததொன்று. இந்தியா நாட்டின் பிரதமரை கொண்டது சீக்கியர் என்ற அடிப்படையில் அந்த கொல்லப்பட்ட சுட்டு இந்திரா காந்தியை கொலை செய்த சீக்கியரை கைது செய்யவில்லை. அவருடைய வாக்கு மூலம் பெறவில்லை. அவரையும் அங்குள்ள பாதுகாப்பில் இருந்தவர்கள் சுட்டு கொண்டார்கள். அந்த மர்மம் முடித்து என்ன அவுக்கப்படவில்லை. என்ன நடந்ததென்ற விடையே தெரியாமல் இந்திரா காந்தியிட குடும்பம் நடுவீதிக்கு வந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும், அதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல். அதற்கு இந்திரா காந்தி குடும்பத்தில் இருந்து அடுத்த நபர் எப்படி சீக்கிய விடுதலை போராட்டத்தை அழித்து கட்டுவதற்கு இந்திரா காந்தியின் உயிர் பலி எடுக்கப்பட்டதோ அதேபோல் அடுத்தது விடுதலை போராட்டம், ஈழத்தமிழருடைய தமிழீழ உரிமை போராட்டத்தை நாசமாக்குவதற்காக பலியெடுக்கப்பட்டவர் தான் ராஜீவ் காந்தி. அதுவும் விடுதலை புலிகள்லாம் கொண்டார்கள் என்று உடனேயுமே எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அதே நொடிப்பொழுதில் அறிவிக்கப்பட்டது. விடுதலை புலிகள் பழி வாங்கப்பட்டார்கள். ஆனால் எமது நியாயமான விடுதலைக்காக போராடிய எமது அமைப்பு சர்வதேச ரீதியாக தடை செய்யப்பட்டது. ஒரு பிரதமரை கொண்டு விட்டார்கள். இந்த உண்மையான இந்த மர்ம முடிச்சு இன்னும் அவுக்கப்படவில்லை. சில அவதானிகளின் கருத்தின்படி ராஜீவ் காந்தியை விடுதலை புலிகள் கொல்லவில்லை என்பதை இன்று வரையும் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாட்சி இல்லை. எந்த ஒரு நீதிமன்றத்திலும் எங்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை. அந்த நந்திக்கடலில், அதாவது கடல் நீரும் உப்பு நீரும் நல் நீரும் கலக்கும் அந்த நந்திக்கடலில் அதிகாலை 3:30 மணியளவில் அந்த பெரும் சூரியன், அந்த விடிவள்ளி, அதாவது தமிழீழத்தின் வானத்தில் விடிவள்ளி உதிக்கும் நேரத்தில் தமிழீழத்தின் ஒளிவிளக்கு மூடப்பட்டது. கண்மூடிய தமிழீழம் இருந்தது. விடுதலை புலிகள் ராஜீவ் காந்தியை கொலை செய்தார்கள். அதனால் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள். பஞ்சாப் விடுதலைக்காக போராடிய போராளிகள் இந்திரா காந்தியை கொண்டார்கள். அதால் பஞ்சாப் காலிஸ்தான் போராளிகள் பயங்கரவாதியாக்கப்பட்டார்கள். இதில் மர்ம முடிச்சு இன்னுமே அவுக்கப்படாததொன்று. எப்படி விடுதலை புலிகளை இந்திரா காந்தி அம்மையார் ஆதரித்தாரோ, அல்லது ஏனைய இயக்கங்களை எப்படி இந்திரா காந்தி அம்மையார் ஆதரித்தாரோ, இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலையை கண்டு ஈழத் தமிழர்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் ஆயுத பயிற்சி வழங்கி அந்த விடுதலை போராட்டத்தை ஊக்குவித்திருந்தார். அந்த வகையில் இந்திரா காந்தி அம்மையார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஆயுதங்களை கொடுத்து பயிற்சிகளையும் கொடுத்திருந்தார். அந்த விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதில் பல இயக்கங்களை ஆதரித்து அந்த நேரத்தில் பயிற்சி கொடுத்தவரான் இந்திரா காந்தி. ஆனால் காலிஸ்தான் விடுதலைக்காக போராடிய போராளி, சீக்கிய மக்கள் போராடினார்கள். அதை ஒடுக்குவதற்காக இந்தியா அந்த விடுதலை இயக்கத்தை அழிப்பதற்காக பயங்கரவாதிகள் என்று சொல்லி முற்றுகை செய்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு, அந்த விடுதலை இயக்க தலைவர்கள் கொல்லப்பட்டு அந்த இயக்கம் அழிக்கப்பட்டது. இருந்தும் அந்த இயக்கம் மீண்டும் தங்களுடைய விடுதலைக்காக போராட்டத்தை தொடங்க முற்பட்டது. ஆனால் அதே காலிஸ்தான் அந்த மக்கள் அந்த சீக்கியரை வைத்து இந்திரா காந்தியை படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் இன்று வரையும் அந்த இந்திரா காந்தியை படுகொலை செய்யப்பட்ட சீக்கியர் என்றுதான் பதிவாகி உள்ளது. இதன் பின்பக்கம் உள்ள மர்ம முடிச்சு எண்ணம் அவுக்கப்படவில்லை. ஆனால் சீக்கிய மக்கள் ஒடுக்கப்பட்டு கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். ஏனென்றால்
ஒரு இந்தியா நாட்டின் பிரதமரை கொண்டது சீக்கியர் என்ற அடிப்படையில் அந்த கொல்லப்பட்ட சுட்டு இந்திரா காந்தியை கொலை செய்த சீக்கியரை கைது செய்யவில்லை, அவருடைய வாக்கு மூலம் பெறவில்லை, அவரையும் அங்குள்ள பாதுகாப்பில் இருந்தவர்கள் சுட்டு கொண்டார்கள். அந்த மர்மம் முடித்து என்ன அவுக்கப்படவில்லை, என்ன நடந்ததென்ற விடையே தெரியாமல் இந்திரா காந்தியிட குடும்பம் நடுவீதிக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து விடுதலை புலிகளை ஓரங்கட்டுவதற்காக இந்தியா இலங்கை அமைதிப்படை ஈழத்துக்கு வந்தது. பல நெருக்கடிகள், பல போராட்டங்கள் வரும்போது இந்திய ஏனைய இயக்கங்களை கொண்டு வந்து அங்கே ஆயுதங்களை கொடுத்து இந்திய இராணுவம் வரும்போதே அதை கொண்டு வந்து அதை அடக்கி அந்த விடுதலை புலிகளை அழித்து கட்டும் நோக்கத்தோடு வந்தது. ஆனால் குமரப்பா விலேந்தியம்மானில் இருந்து அழித்து சைனட்டருந்தி கொல்லப்பட்டார்கள். திலீவண்ணா உண்ணாவிருந்தார். எதுவுமே எந்த வழியிலும் அகிம்சை போராட்டம் இந்தியாவின் காதுகளுக்கு கேட்கவில்லை. குறிப்பாக இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்களுக்கு கேட்கவில்லை. படு தோல்வியில் 90ஆம் ஆண்டு இந்தியா அமைதிப்படை என்று சொல்லி வந்த இந்திய இராணுவம் ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு லட்சக்கணக்கான சொத்துக்களை அழித்துவிட்டு தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்து புதைத்துவிட்டு டேங்குகளால் ஏற்றி கொண்டு விட்டு இந்திய இராணுவம் வெளியேறியது. அது பிரேமதாசா விடுதலை புலிகள் ஒப்பந்தம் காரணமாக எங்கட பிரச்சனையை நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் வெளியேறுங்கள் என்ற அடிப்படையில் அவமானத்தோடு இந்தியா இராணுவம் வெளியேறியது. அதில் இந்தியா கொள்கை வகுப்பாளர்கள் அவமானப்பட்டு வெளியேறினார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும், அதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல். அதற்கு இந்திரா காந்தி குடும்பத்தில் இருந்து அடுத்த நபர் எப்படி சீக்கிய விடுதலை போராட்டத்தை அழித்து கட்டுவதற்கு இந்திரா காந்தியின் உயிர் பலி எடுக்கப்பட்டதோ அதேபோல் அடுத்தது விடுதலை போராட்டம், ஈழத்தமிழருடைய தமிழீழ உரிமை போராட்டத்தை நாசமாக்குவதற்காக பலி எடுக்கப்பட்டவர் தான் ராஜீவ் காந்தி. அதுவும் விடுதலை புலிகள்லாம் கொண்டார்கள் என்று உடனேயுமே எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அதே நொடிப்பொழுதில் அறிவிக்கப்பட்டது. விடுதலை புலிகள் பழி வாங்கப்பட்டார்கள். ஆனால் எமது நியாயமான விடுதலைக்காக போராடிய எமது அமைப்பு சர்வதேச ரீதியாக தடை செய்யப்பட்டது. ஒரு பிரதமரை கொண்டு விட்டார்கள். இந்த உண்மையான இந்த மர்ம முடிச்சு இன்னும் அவுக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் சில அவதானிகளின் கருத்தின்படி ராஜீவ் காந்தியை விடுதலை புலிகள் கொல்லவில்லை என்பதை இன்று வரையும் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாட்சி இல்லை, எந்த ஒரு நீதிமன்றத்திலும் எங்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் இன்னும் ஒரு பதிவொன்று நாங்கள் பார்த்திருந்தோம். தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு முஸ்லிம் தலைவருடைய பதிவு. அதாவது ராஜீவ் காந்தியை கொலை செய்ய போன பெண் போராளியின் உடல் எடுக்கப்பட்டது, முகம் உட்பட அவருடைய முகம் எடுக்கப்பட்டது. வெடி மருந்தை கட்டி கொண்டு மனித வெடிகுண்டாக போன அந்த பெண்ணின் உடல் எடுக்கப்பட்டது. ஆனால் அது இலக்கு வச்ச ராஜீவ் காந்தியின் சொட்டு உடம்பு கூட எடுக்கப்படவில்லை என்பதற்கும் சரியான ஆய்வுகள் வெடிமருந்து நிபுணர்களால் அந்த ஆய்வுகள் நிரூபிக்கப்படவில்லை. உண்மையில் ஒரு பெண் போராளி தன் உடம்பில் வெடிமருந்தை கட்டி கொண்டு செல்லுகின்றார். ஆனால் அந்த பெண் போராளி தான் அங்கே எந்த ஒரு தடயம் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டும். அதுதான் வெடிமருந்துடைய தன்மை. ஆனால் அதே நேரத்தில் அந்த ராஜீவ் காந்தி அவர்களுடைய உடம்பு கொஞ்சம் கூட எடுக்கவில்லை. அவர் போட்டிருந்த சப்பாத்தை வைத்துத்தான், காலணியை வைத்துத்தான் இதுதான் ராஜீவ் காந்தி என்று ரத்தமும் சதைகளும் அள்ளி போடப்பட்டது. உண்மையில் உறவுகளே, இந்த முடிச்சை யார் அவுக்கப் போகிறார்கள் என்றதுதான் கேள்வி. இத்தனை ஆண்டு காலத்துக்கு பின்னரும் இன்று வரையும் விடை தெரியாத மர்மமான ராஜீவ் காந்தி கொலை, இந்திரா காந்தியிட கொலை, அதாவது நேரு குடும்பத்தின் கொலை, தொடர்ச்சியான நேரு குடும்பம் கொல்லப்படுவது, இந்தியா மண்ணின் பாதுகாப்பை பயன்படுத்தி இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்களின் அணுகுமுறையை பயன்படுத்தி இந்தியா
தலைவர்கள், அதுவும் குறிப்பாக நேரு குடும்பம் கொல்லப்படுகின்றது. ஆனால் சீக்கிய விடுதலை இயக்கமும் தமிழீழ விடுதலை இயக்கமும் தமிழ் மக்களும் சீக்கிய மக்களும் தான் இதில் பாதிக்கப்பட்டார்கள். விடுதலை மறுக்கப்பட்டது. இன்று வரையும் உலகத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதே நேரம் பிளட் ப்ரூஃப் ஜாக்கெட் என்று சொல்கிறோம், அதாவது குண்டு சுட்டால் துளைக்காத சீருடை அணிந்து வந்தவர் ராஜீவ் காந்தி. ஆனால் எதுவும், அதாவது பாதுகாப்பு கவசங்களோடு அணிந்து வந்த ராஜீவ் காந்தியின் உடல் சுக்கு நூறாக போயிருந்தது. ஆனால் வெடிமருந்து கட்டி கொண்டு சென்ற பெண் போராளி உடம்புகள், முகங்கள் மிஞ்சி இருந்தது. இதுதான் மர்மமான முறை. நேருக்கு நேர் விடுதலை புலிகளோடு நின்று போராடி விடுதலை புலிகளை வெற்றி பெறுவதற்கு தைரியம் இல்லாதவர்களுடைய முதுகுல குத்துற வேலைதான் அங்கு நடந்தது. அந்த முதுகுல குத்துற வேலையின் அடித்தளம்தான் 2009 இறுதி போரில் கொத்து கொத்தாக என்கிற மக்கள் கொல்லப்பட்டார்கள். கடல் வளம், வானம், தரை வழி என குண்டுகள் போட்டு மருந்து உணவு இல்லாமல் என்கிற மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ராஜீவ் காந்தியின் கொலைக்கு பின்னர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக ஒருவர் வாய் துறந்து பேச முடியாது. தமிழீழ உணர்வாளர்கள் அனைவரும் சிறைக்கு அடைக்கப்பட்டார்கள். மாத கணக்கில் சிறை சென்றார்கள். உறவினருடைய செத்த வீட்டுக்கே வர முடியாத நிலைமையில் திராவிட இயக்க தொண்டர்கள், திராவிட கழகங்கள் அங்கே நசுக்கப்பட்டது. இது எல்லாம் உண்மை வரலாறு. அந்த நேரம் இந்த ஃபேஸ்புக், டிக்டாக் இப்படியானது ஒன்றுமில்லை. இந்தியா ஊடகம், இந்தியாவோட கட்டுப்படுத்தப்பட்ட ஊடகம் சொல்லும் செய்திதான் வெளியில் வந்த செய்தி. வேற அங்கே சகல ஊடகம் வாய் கட்டப்பட்டு இந்தியா அரசு கொடுக்குற செய்தி தான் வெளியில் வரப்பட்டது. மர்ம முடிச்சு இன்னும் அவுக்கப்படவில்லை. 2009 காலத்தில் கூட எங்களுக்காக குரல் கொடுத்து போராடுற தன்மை அங்கே உள்ள இயக்கங்கள், தேசிய, அதாவது தமிழ் தேசியம் என்று சொல்றவர்கள் என்றாலும் சரிதான், திராவிடம் என்று சொல்றவன் சரிதான், அவர்களால் குரல் கொடுத்து போராடினால் சிறை என்ற அடிப்படையில் தான் அங்கே இருக்கப்பட்டது. அதே காலப்பகுதியில் தான் சீமான் அவர்களும் சிறை சென்றார், வேலூர் சிறையில் இருந்தார். ஈழ விடுதலை போராட்டத்துக்காக குரல் கொடுத்ததன் அடிப்படையில். அதேபோல் பல தலைவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். வாய் திறக்க முடியும். ஒவ்வொரு திராவிட இயக்கங்களின் வீடுகள் முற்றுகையிடப்பட்டு தலைவருடைய படமெல்லாம் தூக்கி வீசப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். இது இவ்வாறு இருக்க இந்த மர்ம முடிச்சின் அடுத்த கட்டம் ராஜீவ்காந்தி கொலை. அதன் பின்னர் விடுதலை புலிகள் தான் கொண்டார்கள் என்று அங்கே உள்ள விடுதலை புலிகளை நினைத்திருந்தா இந்தியா அதே நிலப்பாட்டில் இந்தியா காவல்துறை அங்கேயே வச்சு கைது செய்து உயிரோடு விசாரிச்சிருக்கலாம். கலைக்கிறார்கள், பெங்களூர் வரையும் கலைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த செய்தி உலகம் எங்கும் பரக வேண்டும். உடனே விடுதலை புலிகள் என்று பிடித்து நீதிமன்றங்களுடைய விசாரித்தா இதுக்கு பின்னாலே யார் இருக்கின்றார்கள் என்பதை நீதிமன்றம் நிச்சயமாக கண்டுபிடித்து விடும் என்பதற்காக ஓட விட்டு கலைக்கிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க ஓடி பெங்களூர் வரையும் ஓடிப்போய் அங்கேயும் கொண்டு போய் அவர்கள் அவ்வளவு பேரையும் கொல்கின்றார்கள். ஏனென்றால் அந்த தடயம் இல்லாமல் அழிக்கப்படுது. அந்த கால வரை இழுக்கப்பட்டதன் நோக்கம் உலகறிய விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொண்டு விட்டார்கள் என்ற பழியை விடுதலை புலிகளில் சுமத்துவதற்காக போடப்பட்ட திட்டம். அதான் நான் முதல் சொன்னது போல இந்திரா காந்தி கொலை, காலிஸ்தான் விடுதலை இயக்கம் பாதிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை, விடுதலை புலிகள், அதுக்கு அப்பால் ஈழத் தமிழ் மக்கள், தமிழீழ மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இந்த மர்ம முடிச்சை யார் அவிப்பீர்கள்? அதன் பின்னர் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்கள், ஏனைய கட்சிகள், இயக்கங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுதலை போராட்டம் ஆரம்பித்ததிலிருந்து 2010 வரையும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து 2010 வரையும் அங்கு தமிழீழ விடுதலை உணர்வாளர்கள் என்ற ஒரு ஒற்றைக்கரியோடு தான் நின்று போராடினார். ஒரே அந்த கருத்துடன் நின்று போராடினார்கள். அதில் அதாவது கட்சிகள்,
இயக்கங்கள், நடிகர் சங்கங்கள், ஏனைய சிவில் அமைப்புகள் எல்லோரும் அங்க விடுதலை உணர்வாளர்கள் என்ற பெயரில் போராடினார்கள். இதுதான் உண்மையான விடயம். பின்னர் உலகறிய ரீதியில் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொண்டு விட்டார்கள். நாங்கள் உலக பரப்பில் விடுதலை புலிகளை தடை செய்கின்றோம் என்றார்கள். அதையும் செய்தார்கள். எமது போராளிகள் மருத்துவமனைகளில் காயப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அடைக்கப்பட்டார்கள். வேலூர் சிறை என்றும் புலர் சிறை என்றும் அடைக்கப்பட்டார்கள். அகதியாக போகும் எமது இளைஞர்கள் ஏதோ ஒரு காரணங்களால் அவர்களையும் அடைத்து அந்த முகாமில் இருப்பவர்கள் தமிழீழம் விடுதலை போன்று எங்களோட உரிமை சார்ந்து பேச முடியலாமல் நசுக்கப்பட்டார்கள். இதுவும் இந்திய அரசு தான் செய்தது. ஆனால் நேரு குடும்பம் இந்த 2 இனத்தை வச்சு கொலை செய்யப்பட்டார்கள். கேட்டோன்னு சொல்லுவார்கள், ஒரே பேச்சாக சொல்லுவார்கள், காலிஸ்தான் போராளி, அதாவது சீக்கிய தீவிரவாதிகள் இந்திரா காந்தியை கொண்டு விட்டார்கள். இதுதான் பேச்சு. விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொண்டு விட்டார்கள். இதுதான் பேச்சு. இந்த முடிச்சு அவுக்கப்படவில்லை. என்றுமே அவுக்கப்படாத முடிச்சாகத்தான் இருக்கின்றது. மனச்சாட்சி உள்ளவன் ஒருத்தன் ஒரு நாளைக்கு சொல்லும் போது இந்த முடிச்சு அவுக்கப்படும். 2009 தமிழீழ விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார் என்பது இந்தியாவுக்கு நன்றாக தெரியும். மே மாதம் 17 அதிகாலை 3:30 மணி அளவில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் நந்திக்கடலில் வீரச்சாவடைகின்றார். அந்த செய்தியும் இந்தியாவுக்கு தெரியும். விடுதலை புலிகள் கொல்லப்படும் வரையும்தான் இந்த ராஜீவ் கொலை வழக்கு சார்ந்த கைதிகள் சிறைகளில் வச்சு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், நீதி இல்லாமல் வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த ராஜீவ் கொலை வழக்கு விடுதலை புலிகள் என்றது ஒரு புனையப்பட்ட ஒரு வழக்கு வச்சிருந்தார்கள். சிறையாக வச்சிருந்தார்கள். எத்தனையோ நீதிமன்றம் எங்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை. அடுத்த கட்டம் அந்த நந்திக்கடலில், அதாவது கடல் நீரும் உப்பு நீரும் நல் நீரும் கலக்கும் அந்த நந்திக்கடலில் அதிகாலை 3:30 மணியளவில் அந்த பெரும் சூரியன், அந்த விடிவள்ளி, அதாவது தமிழீழத்தின் வானத்தில் விடிவள்ளி உதிக்கும் நேரத்தில் தமிழீழத்தின் ஒளி விளக்கு மூடப்பட்டது. கண்மூடிய தமிழீழம் இருட்டு. இனத்தின் காவலன் மௌனிக்கப்பட்ட அதன் பின்னரும் விட்டு வைக்கவில்லை. சரணடைந்த போராளிகள் ஆடைகள் களையப்பட்டு குடிகளில் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஆயுதம் எதுவும் இல்லாமல் கையெத்தி கொண்டு மன்னிப்பு தரலாம் என்ற போராளிகள் கொல்லப்பட்டார்கள். பெண் போராளிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள். அவர்களையும் கொண்டார்கள், புதைத்தார்கள். கணவனை கொண்டே கையளித்த போராளிகளுக்கு கணவன் கிடைக்கவில்லை. குழந்தைகளோடு போனவர்கள் குழந்தைகளும் இல்லை. அதிலும் தெரிவு செய்யப்பட்ட சிறார்களை கொண்டே புத்தர் பிக்குவலிடம் கொடுத்து மதம் மாற்றம் செய்யப்பட்டு இன்று சில புத்த துரோகிகளாக தமிழ் பேசிக் கொண்டு திரிகின்றார்கள். என்கிற ஈழ விடுதலை போராட்டத்தில் அந்த போருக்குள் பிறந்த பிள்ளைகள், போராளிகளின் பிள்ளைகள் இன்றைக்கு புத்தனாக மாற்றப்பட்டு பிக்குவாக மாற்றப்பட்டு தமிழ் பேசும் பிக்குவாக என்று வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவன் விழிகள் மூடப்பட்ட பின்பு தமிழீழத்தின் விழிகள் ஒட்டுமொத்தமாக தமிழீழ நிலப்பரப்பு இருண்டு போயுள்ளது. ஆனால் இந்தியா நினைத்ததை செய்து முடித்தது. 87 எப்படி விடுதலை புலிகளை அழிக்க வேணும் என்று காலடி தமிழீழத்துக்கு நிலப்பரப்பில் வைத்ததோ
அதன் பின்னர் முடியலாமல் அவமானப்பட்டு வெளியில் போயிட்டது. போய் முடிய 2009 மே 17 அதிகாலை 3:30 மணிக்கு அதை நிறைவேற்றியது, காத்திருந்து நிறைவேற்றியது. ஆனால் இன்று வரையும் அந்த ராஜீவ் கொலை வழக்கு அவுக்கப்படாத முடிச்சாக இன்று வரையும் அந்த பழியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள். இதோடு இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு அடையாளமும் அங்கு வைக்க முடியாது தமிழ்நாட்டில். எனக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியும், பல தடவை தமிழ்நாடு நான் சென்றிருக்கிறேன். எந்த ஒரு பேச்சும் பேச முடியாது. ஒரு தலைவருடைய படம் இருந்தால் அவர் சிறை செல்ல வேண்டியா இருக்கும். ஆனால் சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் போகும்போது, சீமான் அவர்கள் சிறை செல்லும் போது ஒரு திராவிடத்தின் பிள்ளையாகவும் தந்தை பெரியாரால் கொள்கையை ஏற்று அந்த வழியில் வளர்ந்த ஒரு இயக்குனராகவும் சிறை செல்லுகின்றார். அந்த நேரத்தில் அவர் செல்லும் போது திராவிட இயக்கங்கள், ஏனைய இயக்கங்கள், சினிமா துறைகள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஈழ விடுதலை ஆதரவாளர்களாகத்தான் அங்கே எமது இயக்கத்துக்கு ஆதரவு இருந்தது. சீமான் வெளியில் வருகின்றார். சிறைச்சாலையில் என்ன சொல்லப்பட்டதோ தெரியாது வருகின்றார். தமிழ் நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும், எந்த திராவிடனும் ஆள முடியாது, எந்த தெலுங்கனும் ஆள முடியாது என்ற இந்த வார்த்தையோடு வெளியில் வருகின்றார். எமது ஈழ விடுதலை போராட்டத்துக்காக உயிர் கொடுத்த பல மக்கள் அங்கே தீக்குளித்தெல்லாம் வீரச்சாவடைந்தார்கள். இந்தியா ஆயுதம் வழங்கக்கூடாது என்று எத்தனையோ மக்கள் போராடி அடி வாங்கி சிறை சென்றார்கள். அந்த அர்ப்பணிப்புகள் மத்தியில் இந்த திராவிட இயக்கங்கள், இந்த தெலுங்கென்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த விடுதலை பாதையிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார்கள். அதன் பின்னர் சீமான் வந்தார். வீதி வீதியாக தலைவரின் படங்களை கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதற்கு இந்தியா மத்திய அரசு அனுமதி வழங்கியது. கண்டுகொள்ளவில்லை. காரணம், விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டுட்டது. இனி விடுதலை புலிகளால் எதுவும் இல்லை. ஆனால் இலங்கை அரசை தன் வழிப்படுத்தி இலங்கை அரசை கட்டுப்படுத்துவதற்காக அங்க விடுதலை புலிகள் அங்க நிற்க வேண்டும், விடுதலை புலிகள் ஆதரவு ஒழிக்க வேண்டும், அங்கங்கு பிரபாகரன் படம் அங்கங்கு சிவரொட்டிகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வெறும் சிவரொட்டிகளாக காட்சிப்படுத்தலாக மட்டும் இருக்கலாம், ஆனால் அது விடுதலையை கூறக்கூடாது. இரண்டாவது, திராவிட இயக்கங்கள் இந்த ஒன்று சேர்ந்து போராடுற சக்திகளை உடைக்க வேண்டும். இந்தியா நினைத்தது போல், திட்டமிட்டது போல் இந்தியா எடுத்த காரியம் நிறைவேற்றியது. திராவிட இயக்கங்கள் மனமுடைந்து வெளியேறியது. திராவிட கட்சி தலைவர்கள் அங்க அவமானப்பட்டு வெளியேறினார்கள். தந்தை பெரியார் அவமானப்படுத்தப்பட்டார். தமிழ் தேசியம் என்று தலை தூக்கியது. ஆனால் தமிழ் தேசியம் இன்று தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது மத்திய அரசு போட்ட திட்டம் அங்கு கச்சிதமாக நிறைவேற்றப்பட்டது. அது ஒரு நாம் தமிழர் இயக்கமாக நாம் தமிழர் இயக்கமாக இருந்தது. சீமான் சிறை சென்று முடிய கட்சியாக மாறியது. அந்த தமிழ் ஈழத்தின் ஒட்டுமொத்தமான அந்த ஈழ விடுதலை குரல் அங்கே தெலுங்கனாகவும் நாயுடாகவும் அப்படியே ஒவ்வொரு மாநிலமாக பிரிக்கப்பட்டு தமிழ் தேசியம் என்று நின்றது. எங்களுடைய அந்த ஒன்று சேர்ந்த உழைத்த குரல்கள் மௌனிக்கப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் இங்கிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுக்குரிய ஆறுதலை கொடுத்து அவர்களுடைய ஆதரவையும் தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் எந்த பலனும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதே திராவிட இயக்கத்தால் வளர்க்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்தார். அதன் முன்பின காலங்களில் அவ கூட வந்து விடுதலை புலிகளை எதிர்த்தா, தலைவர் பிரபாகரனை தூக்கில் போட வேணும் என்று சொன்னார். ஆனால் தலைவர் பிரபாகரன் அந்த விழிகள் மூடப்பட்ட பின்பல் ஏதோ நல்ல மனம் வந்து தமிழருக்கு தீர்வு தமிழீழம்தான், பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இந்தியா வந்து எந்த ஒரு உதவிகளும் செய்யக்கூடாது என்றும், ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் நாடுகள் சேர்ந்து எல்லோருக்கும் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும், இந்திய அரசு இலங்கை அரசுக்கு அனுசரணை வழங்கக்கூடாது என்றும் அந்த தீர்மானங்களை கொண்டு வரப்பட்டது. உண்மையில்
காலம் கடந்து வந்த ஞானமாக இருந்தாலும் ஒரு தேவையான பதிவொன்று தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இன்று 2026 இந்த காலப்பகுதியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சைக்கிள் கட்சி, ஐங்கரநேசன், செல்வராஜா கஜேந்திரன், சுகாஸ், காண்டீவன் இப்படியான விசமிகளால் போய் அங்கே உள்ள விசமியாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தலைவர் தொல் திருமாவளவன் கூட்டிக் கொண்டு போய் இந்த கூட்டாட்சி என்ற இலங்கை அரசோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்பதாக அந்த கோரிக்கை கொண்டு அங்கே திணிக்கப்பட்டது. திமுக அரசு அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபன தேர்தல் அறிக்கையில் கூட்டாட்சியை வலியுறுத்தி அறிக்கை விட்டது. அந்த பாவம், அந்த பழி திமுக ஆட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டது. அந்த பாவம் திமுக ஆட்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் என்று ஒழிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பாவத்தை செய்தவர்கள் இந்த திருமாவளவன், இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இந்த சைக்கிள் கட்சி, இந்த தமிழ் காங்கிரஸ். ஆனால் எங்களுக்குரிய நீதி இன்று வரையும் இருக்கு. இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு தோல்வி அடைஞ்சிருக்குது. ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சி இன்றைக்கு வந்திருக்குது. ஒரு நம்பிக்கை இருக்கு. எமது ஈழ விடுதலை போராட்டத்தை இவர்களாவது எங்களுக்குரிய நீதியை பெற்றுத் தருவார்கள், எங்களுக்குரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தளத்தை உருவாக்கி தருவார்கள் எங்களுக்கு என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ராஜீவ்காந்தி கொலை, இந்திரா காந்தி கொலை, இந்த முடிச்சுக்கள் அவுக்கப்படாத ஒரு விடயமாக இன்றைக்கு நாங்கள் நிற்கின்றோம். ஆனால் இந்தியா விடுதலை இயக்கத்தை அழித்தது மட்டுமில்லை, இந்த புலம்பெயர் நாடுகளில் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு சக்தியாகவும் பிளவுகள் படுத்தி இன்றைக்கு இந்த மண்ணில் எங்களோடு தொடர்ச்சியாக இருந்த ஒரு போராளி பரிதி எண்ணெயும் படுகொலை செய்யப்பட்டு இந்த அவுக்கப்படாத முடிச்சுக்களை நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து பேசி அவுக்க வேண்டும். எங்களுக்குரிய நீதியை இந்தியா மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் இதை நியாயமான இந்த எங்களோட விடுதலை போராட்டத்தை இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதை தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு இயக்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டு நிற்கின்றோம். ஆனால் நாங்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டான, தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டான எந்த கட்சி சார்ந்தவர்களும் நாங்கள் இல்லை. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியிடம் நாங்கள் போய் எங்களோட உரிமைக்காண்டி நாங்கள் நிற்போம், யார் வந்தாலும். இதைத்தான் நாங்கள் இந்த அவுக்கப்படாத முடிச்சு, இந்த மர்ம முடிச்சில் கூறக்கூடிய உறவுகளை தொடர்ந்து தமிழத்துக்காக, மது விடுதலைக்காக தலைவன் அந்த தூக்கிய அந்த காட்டிய அந்த பாதையில் தொடர்ந்து தமிழீழம் கிடைக்கும் வரை நாங்கள் செல்வோம். தமிழர்ந்தாகம், தமிழீழத்தாயகம். நன்றி, வணக்கம். தமிழீழத்தில் சந்திப்போம்.